நாளைக்கு பையனோட கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி மிச்சரை தின்னுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது எந்திரிச்சு சுறுசுறுப்பா ஏதாவது வேலையை போய் பாருங்க. அட போடி, நான் என்னத்த வேலையை பார்க்க? என் பையனுக்கு கல்யாணம் பிடிக்கலங்கிறான், நீ தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற. வாங்க. என்னம்மா, எப்படி இருக்க மருமகனே? நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் அப்பா கேட்குறாரு. நல்லா இருக்குன்னு வாயை திறந்து சொல்லுங்க. இருக்கேன். அவர் அப்படிதான்ப்பா. எங்கப்பா அண்ணனும் மைனியும் காணும், பிள்ளை மட்டும் வந்திருக்கு. லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. சரிண்ணே, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னே வானே, வாங்க மைனி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தங்கச்சி. அப்புறம் என் மருமக பிள்ளைய காணோம். ஆனா ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு கூட ஒரே பேச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்பலாம் பேச விடாத, அப்புறம் வாங்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சிட போறா. இவ ஒருத்தி கூறு கட்டவ. கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள எப்படி மூட்டி விட்டுட்டு இருக்கா? நீ வாடி. யோ மனுஷா, உள்ளத சொன்னா நீ என்ன இப்படி ஏறிட்டு வர? இதுனே மைனி அது வாட்டுக்கு பேசிட்டு போகுது. இல்லம்மா தங்கச்சி, முதல்ல போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாரோம், அப்புறம் உட்காந்து 6 முறை பேசுங்க. சரிகோதே, ஏதாவது வேலை கிடந்தா பாரு, நானும் குளிச்சுட்டு வந்து உதவி பண்றேன். இந்த ஆள்கிட்ட என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை, நம்மளாவது போய் வேலையை பார்ப்போம். மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போனியடி, அந்த காணாங்குருவிய போல நீ காணாம போனியடி. வெப்ப மரத்து நலனா ஹலோ ஐசு, ஐசு, உங்க பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குல்ல, கொஞ்சம் அங்க வரைக்கும் வர முடியுமா? ஓட்டம்மா, அங்க எதுக்கு? எதுக்கு வர சொல்லுவாங்க? உன்னை பார்க்க தான். கொஞ்சம் சீக்கிரம் வா. இல்ல அனீஷ், நான் வரமாட்டேன். ப்ளீஸ் ஐசு, தயவு செஞ்சு வா. இடிஞ்சா கல்யாணம், உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. ப்ளீஸ் வா. இல்ல அனீஷ், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு உன் கூட அங்க வந்து நின்றுட்டு இருந்தா யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? நான் வரல. ஐசு ப்ளீஸ்மா வா, எனக்காக. உன்னை ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும் ப்ளீஸ். நீ வர, இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். அனீஷ், இங்க என்ன பண்ற? இங்க நின்னா யாராவது பேசுறத பார்த்துருவாங்க. என் கூட கொஞ்சம் வா. பாரா, கையிலலாம் மருதாணி. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட போல. ஏன் அனீஷ் இப்படி பேசுற? நானே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? சரி சரி, நீ கஷ்டத்துல இருந்ததெல்லாம் போதும், வா போலாம். எங்க போலாம்? எங்கேயாவது ஓடி போய் முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. லூசா அனீஷ், நீ இதுக்கா என்ன வர சொன்ன? நான் போறேன். என் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதை நிப்பாட்டிட்டு நான் ஓடி வந்தா அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். சும்மா, நீ விருப்பம் இல்லாம கடைசி வரைக்கும் அவன் கூட கஷ்டப்பட்டாலும் அப்பவும் உன் அப்பா தான் வருத்தப்படுவாரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, பிராக்டிக்கலா யோசி. வா, எங்கேயாவது ஓடி போயிடலாம். தயவு செஞ்சு வா ஐஸ்மா. நான் வரமாட்டேன் அனீஷ். நீயும் உன் லைஃபை பாரு, இதுக்கப்புறம் என்னை பத்தி நினைக்காத ப்ளீஸ். ஐசு, நீ மட்டும் இங்க இருந்து போன அப்புறம் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. அனீஷ், என்ன பேசுற நீ? ப்ளீஸ் அனீஷ், புரிஞ்சுக்கோ. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து இப்படி பிரச்சனை பண்ணாத. சும்மா, இப்படி பிரியறதுக்கா நம்ம லவ் பண்ணோம்? சொல்லு ப்ளீஸ்மா, என் கூட வந்துரு. நீ இல்லாம எனக்கு லைஃபே இல்லை. ப்ளீஸ்மா. அனீஷ், புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அனீஷ். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்னைக்குமே ஒன்று சேர முடியாது. எனக்கு புரியுது இது உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஆனால் என்ன பண்ண சொல்ற? நானும் யோசிச்சிட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இந்த கல்யாணம் நின்றாதானு. ஆனால் இதுதான் என் தலைவிதி போல. ப்ளீஸ்டா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. சும்மா ப்ளீஸ். நீஷ், நீ ரொம்ப நல்லவன். எல்லா பசங்களும் இந்த காலத்தில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், பொண்ணுங்க மேலே அதிக அளவு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க.
ஆனா இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. அதிகபட்சம் என்ன உன் தோல்ல சாச்சிப்ப. அதை தாண்டி நமக்குள்ள எதுவுமே இருந்ததில்லை. இசுமா, நான் நேசிச்சது உன் மனசு மட்டும்தான். ஏண்டா அனீஷ், அதான் சொல்ல வரேன். நீ ரொம்ப நல்லவன். கண்டிப்பா உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். இது செஞ்சு என்னை மறந்துட்டு உன் லைஃப்பை பார்த்துக்கோடா ப்ளீஸ்டா, எனக்காக. ஏய், கடைசியா ஒரு தடவை உன் தோல்ல சாஞ்சுக்கிறேன்டா. என் கூட இருக்கும்போது என் அப்பாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் உன்னை லவ் பண்ணேன். ஆனால் நம்ம 2 பேர் காதலுக்கு என் அப்பாவே இப்படி எதிரியா வருவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது கிடைக்குமான்னு தெரியல. அதனால ஒரே ஒரு தடவை உன் தோல்ல சாஞ்சுக்கிறேன்டா. இந்தா சீதா, பிரியாணி. என்னக்கா, ஒரு பெரிய சம்பளத்துல வச்சு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இத்தனோடு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ராத்திரியில பிரியாணி கொண்டு வந்து கொடுக்கறதே பெருசு, இதுல பெரிய சம்பளத்துல வேணுமா? இல்ல சீதா, வீட்டுக்கு அளவாதான் செஞ்சேன். அதான் இன்னொரு வாட்டி நிறைய செய்யும் போது நிறைய கொண்டு வரேன். சரிங்கக்கா. அக்கா, அங்க பாருங்க, இங்க நிக்கிறது நம்ம ஐஸ் மாதிரியே இருக்கு. ஆமாக்கா, அந்த பிள்ளைதான் விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு எவனையும் ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு நிக்குது பாருங்க. ச்சே, வாங்க. ஓ, நீங்க வண்டியை பாத்துக்கங்க, நான் இப்ப போய் குமுதா கடை சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சீதா. என்ன அநியாயம், இந்த காலத்துல பெத்தவங்களை பத்தி எந்த பிள்ளையும் யோசிக்க மாட்டேங்குது. தம்பி தம்பி, ஐசு பதறாத. அக்கா, நீங்க தானா? நாங்க கூட வேற யாரும் வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டோம். பி, அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறத எங்க தெருக்காரிய பாத்துட்டாளுங்க. தயவு செஞ்சு ஐசுமா, நீ போ, வாசல் வழியா உள்ள போய் படுத்துக்கோ. இந்த பதட்டத்தையும் மூஞ்சில காமிச்சிடாத. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? ஆன்ட்டியா? வீட்டு இருக்கே, நின்னுக்கிட்டே இருக்க, போமா. ஐசு, பார்த்து போ, மாட்டிக்காத. பி, நீங்களும் கிளம்புங்க, நான் போய் சமாளிச்சுக்கிறேன். சரிங்கக்கா, எதுவும் பிரச்சனையாகாம பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேடி வந்தாலும் வருவாங்க. இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்களும் கிளம்புங்க. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வழியா எஸ்கேப் பண்ணியாச்சு. உமா, விடிஞ்சா கல்யாணம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, ஒரு வழியா அந்த கடவுள் புண்ணியத்துல ஐசு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்குது. பாத்தியா நெடுமாரி, ஒரு பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்றத எவ்வளோ ஆனந்தமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த பிள்ளை அந்த பையனை தான் விரும்புது, அது எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி இப்படி கட்டாயப்படுத்தி அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காக. ஆமாக்கா. என்ன நோமா, அங்க நியாயத்தை கேளு. இந்த கேட்டு போடுறேன். இதாக்கா, நீங்க செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த பிள்ளை வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஆனந்தம்? 3 பேர் வாயை மூடிட்டு சும்மா இருக்கதானே இருங்க, இல்லைன்னா அவ வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு உங்களை யாரையும் அழைக்கல. இங்க அழைச்சா என்ன, அழைக்காட்டி எங்களுக்கு என்ன? ஐஸோட அப்பா எங்களுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாரு, நாங்க வருவோம். ஆமா, அதுவும் இல்லாம கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. எப்பா, சாம்பார் சாதம், அவியல், பொரியல், அப்பளம், பாயாசம், இதெல்லாம் என்ன ருசியா இருக்கும். ஆமா, அம்மா என்ன இவங்க கல்யாணத்துக்கா வந்தோம்? கல்யாணம் எப்படி நிக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம வந்தது அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு தான். கொட்டிக்க வந்தீங்கல்ல, வந்தமா தின்னமான்னு கிளம்பணும். வாயை திறந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாயை திறக்காம எப்படிக்கா சாப்பிட முடியும்? என்ன குமுதாக்கா, இவளுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு மதிச்சு கோவப்பட்டுட்டு இவளுக்கு வேற போலப்பே இல்ல. இவளுக்கு இப்படிதான், ஒருத்தி ஒன்ன சொல்ல 2 பேர் பக்க பக்கன்னு பல காட்டிட்டு திரிவாளுங்க. படி இந்த கல்யாணம் எல்லாம் நிக்காது, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எக்கோ, குமுதாக்கா, உமாக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அங்க ஐசு அந்த பையன் கூட கட்டி பிடிச்சு நிக்கா. சீதா, ஒன்னு சொல்லு, இல்ல மூச்சு வாங்கு. வெறும் காத்து தான் வருது, நீ சொல்றது ஒன்னும் விளங்கல. அக்கா இருங்க, ஒரு நிமிஷம். அந்த ஐசு பிள்ளை தோட்டத்துல அந்த பையன் கூட கட்டி பிடிச்சிட்டு நிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஊரை விட்டு ஓட போறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, முடி போங்க, போய் அந்த 2 பிள்ளைகளையும் எப்படியா தப்பிக்க வச்சிருங்க. நீ நான் எப்படி போக முடியும்? உங்க 4 முடி, அந்த பிள்ளைங்க நம்மளை நம்பி வந்துச்சு. நம்ம இருக்கிற இடத்துல காதல் எப்பவுமே பிரியக்கூடாது. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். உங்க சீக்கிரம். என்ன மட்டும் போக சொல்ற? நீங்களும் வாங்க. 3 பேரும் கிளம்பி போனா சந்தேகம் வந்துடும். நீங்க போங்க. என்ன மட்டும் கோர்த்து விட்டு எங்கேயும் அடி வாங்க விடாம இருந்தா சரி. எக்கா எந்திரிங்கக்கா. ஐசு ஐசுங்கம்மா, ஐசு வந்துட்டாளா? என் பிள்ளை வந்துட்டா.
ஐயோ என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சண்முகம் என்ன பாவம். அக்கா அக்கா இருங்க, நீங்க மயங்க போட்டு கிடந்தனால இன்னும் எதுவும் பார்க்கல, போய் பாப்போம், அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். இல்லம்மா, பிள்ளை அப்படிலாம் செஞ்சிருக்காது, நீ எதுக்கு ரூம்ல போய் பாத்துட்டு வா. அக்கா நீங்க முதல்ல அமைதியா உட்காருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன், பதறாதீங்க. சீதா உண்மையை சொல்லுமா, நீ ஐஸ் தான் பத்தி எழுத. ஐஸ் நாளைக்கு நான் தான் உங்களுக்கு மேக்கப் போடுவேன், ஓகேவா? சரி சுகன். என்னாச்சு ஆண்டி வந்து நின்னுட்டு இருக்கீங்க ஒன்றும் பேசாம? அது வந்து ஒன்றும் இல்லைம்மா, 2 பேரும் தூங்கிட்டீங்களான்னு பார்த்துட்டு உங்க 2 பேரும் சீக்கிரமா தூங்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே 2 பேரும் தூங்காம உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க. காலையில 10 மணிக்கு கல்யாணம்ல, நல்லா படுத்து தூங்கி எந்திரிங்க. சரிங்க அத்தை. வேலை நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கு, இது எங்க ஓடி போக போகுது? நல்ல வேலை அத்தை கிட்ட மாட்டல. மைசு நல்ல வேலை வந்தீங்க, இல்லைன்னா எனக்கும் 2 விழுந்திருக்கும். சாரி சுகன். ஆச்சே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 அடி தானே, உங்களுக்காக கூட 2 அடி கூட வாங்குவேன். ஆனால் உங்கள் கல்யாணம் மட்டும் எப்படியாவது நின்னா சந்தோஷப்படுற முதல் நாள் நானாக தான் இருப்பேன். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலை, விடிஞ்சா கல்யாணம், என்ன நடக்க போகுதுன்னு புரியலை. எதுவும் பண்ண பாத்தியா? அக்கா நான் 2 கண்ணால பார்த்தேன், அங்கே நின்னது ஐஸ் தான். பரட்ட இங்க வா. இங்க நின்று பேசிட்டு இருந்தோம், உனக்கு என்ன வந்துச்சு? இங்க வந்து உன்னை மூட்டி விட சொன்னாங்களா? இங்க மரியாதையா நீ பார்த்தது ஐஸ் இல்லைன்னு ஒத்துக்கோ. நின்னுடு மாதிரி நீ மிரட்டுனா நான் பயந்துருவனா? அங்க நின்னது ஐஸ் தான். கொஞ்சம் இந்தால வாங்க. மஞ்சமாக்கா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இங்க போனா ஐஸ் இருக்க மாட்டா, ஏன்னா நாங்க அவளை அனுப்பி வச்சிட்டோம். ஆட்ட போறது நீ தான். பார்த்தாலும் என் புருஷன் பின்னாடியே திரிஞ்சிட்டு இருப்பல்ல, இன்னைக்கு சாவு. சே இவளுக்கு சொன்ன மாதிரி ஐஸ் தப்பிக்க வச்சுட்டா நம்ம மாட்டிக்குவோமே. சொல்றத சொல்லிட்டேன், நீங்க பாத்துக்கோங்க. என் பிள்ளை தனியா இருக்கும், நான் வீட்டுக்கு போறேன். சில ஜென்மங்கள்லாம் இருக்கு, அதுக்கு மூஞ்சில முழிக்கிறதே பாவம். வலி விடு. என்ன பண்றத பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா? ஓ தேவையில்லாம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். அடி வடி நட்டை கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. சீதா நீ யார பாத்துட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்க? அங்க ஐஸ் பிள்ளை நல்லா தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? ஐஸ் உள்ளதானே இருக்கா? ஆமாக்கா நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, ஐஸ் உள்ள நல்லா பேசி சிரிச்சிட்டு தான் இருக்கா. இவ எவளைய பார்த்துட்டு வந்து ஐஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்ணு தான் நல்லா பெருசா வச்சிருக்கல, நல்லா பார்த்துட்டு வந்து பேச வேண்டியதானே, சும்மா எனக்கு யாரும் கிளப்பி விட்டுக்கிட்டு. ஓ நான் பார்த்தது ஐஸ் தான், நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இவளுக்கு தான் ஏதோ வேலை செஞ்சு தப்பிக்க வச்சுட்டாளுங்க. இவளுக்கு இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரல, இவளுக்கு என்ன பண்ணிக்க போறாளு? இன்னும் எங்க வீட்டு பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு வந்த உன்னை என்ன பண்ணுவேன் தெரியாது, ஒழுங்கா ஓடி போயிரு. இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அன்முகனே பாட்டை போட்டு விட்டுறவா? இல்லனே வேணாம், மணி 8 தானே ஆகுது, ஒரு 10 மணி வாக்குல போடுங்க. அப்பா சொன்னேன்ல விருந்தாளிகளாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாரு, பாட்டை இப்பவே போடுறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இல்லனே பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க போங்க, அப்புறம் போட்டுக்கலாம். வாமா சோஃபி உள்ள போங்க. வாங்க சார், வாங்க சூர்யா தம்பி. அங்கிள் அப்பா உங்ககிட்ட பேசணும் தான் வந்திருக்காரு. அப்பா பேசுங்க. அது வந்து என் பையனுக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க, அன்னைக்கு உங்களை அடிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. எனக்கு என் பையன் சந்தோஷம்தான் முக்கியம், என் பையன் உங்க பொண்ணை தான் விரும்புகிறான், அதனால இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நிறுத்திடுங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், எங்க அப்பா உங்களை அடிச்சனால தானே இங்க கோவமா இருந்தீங்க, இப்போ என் அப்பாவே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. ப்ளீஸ் ஐசையும் என்னையும் பிரிச்சிடாதீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தம்பி. 10 மணிக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப வந்து நிறுத்த சொன்னா எப்படி தம்பி? என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டீங்க, ஆனாலும் என்னை மன்னிச்சிருங்க. என்னால என் பிள்ளை கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாது. ஏற்கனவே ஒரு வாட்டி நிச்சயத்தை நிறுத்தினதுக்கே அந்த பையன் வீடு பாவம் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. கல்யாணமும் நின்று போச்சுன்னா அவங்கள கஷ்டப்படுத்துன மாதிரி ஆயிரும். அப்பா ப்ளீஸ்ப்பா, ஐஸ் ரொம்ப பாவம், விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணிட்டு அவ கடைசி வரைக்கும் எப்படி சந்தோஷமா இருப்பா சொல்லுங்க. ஓஃபிமா உனக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த நேரத்துல கல்யாணம் நின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரும் போயிருங்க, எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. அங்கிள் அங்கிள் நான் தான் சொன்னல தம்பி, கல்யாணத்தை எப்படி இப்ப நிறுத்த முடியும்? அந்த மனுஷனும் பாவம் தானே, கொஞ்சமாவது யோசி.
அவரும் அவர் பிள்ளை வாழ்க்கையை பத்தி தானே யோசிப்பாரு. எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வா. டேய் அனீஷ், வாடா போலாம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? மாமாவும் இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டாரு. வாடா. முடியாது சோஃபி, என்னை எப்படி வர சொல்ற? முடியவே முடியாது, இங்கே இருப்போம். ஏய், இங்க இருந்து என்னடா பண்ண சொல்ற? கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதை உன் கண்ணால பார்க்க போறியா? அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அனீஷ். வேணாண்டா, வா போலாம். ம்ஹும், நான் வரமாட்டேன். நீஷ், சொல்றத கேளுடா. வா, வீட்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது வெளியூர் போ. அப்பதான் உன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீ இருந்து நீ கல்யாணத்தை பார்த்தினா ரொம்ப கஷ்டப்படுவ. வாடா. சூர்யா, நீயும் இப்படி சொன்னா எப்படி? டேய் அனீஷ், கல்யாணத்தை நிறுத்தினா அது ரொம்ப தப்பாயிரும்டா. அவங்க அப்பா எப்படி அழுதுட்டு போறாரு பார்த்தல்ல. டா, நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா ஐஸுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கிறத நான் பார்க்குறேன். இருங்க, பார்த்துட்டு கிளம்பலாம். ஏய் அனீஷ், நீ கஷ்டப்படுவ. வா போலாம். ப்ளீஸ் சோஃபி, கல்யாணத்தை பார்த்துட்டு போகலாம். ஏன் அனீஷ் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அதை பார்த்தீன்னா இன்னும் கஷ்டப்படுவேடா. உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்க, நான் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் வருவேன். சரிடா, கல்யாணத்தை பார்த்துட்டே போலாம். ஆனா ஒன்று, நீ எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. சரி சோஃபி.